கேட்பதற்கு வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. நன்றி நன்றி நன்றி. ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த நித்திய வெளிச்ச நேரத்தோடு எங்களை இணைத்து கொண்டதற்காக உமக்கு கோடான கோடி தோத்திரம் சுவாமி. இந்த நிமிஷம் வரைக்கும் சுவாமி ஆண்டவரே, ஒவ்வொரு பார்வைகள் ஊடாக, ஒவ்வொரு ஜெபங்கள் ஊடாக, ஒவ்வொரு செய்திகள் ஊடாக ஆண்டவரே எங்கே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்ததற்காக கோடான கோடி தோத்திரம். அதை வண்ணமாக ஆண்டவரே இந்த நாளிலும் கூட சுவாமி ஆண்டவரே, இந்த காரியத்துக்கு அழகாய் அலங்காரமாய் பேசுவதற்கு இந்த காலை வேளையிலே என்னை இந்த நித்திய பலிக்க நேரத்தோடு இணைத்து கொடுத்த மூத்த ஊழியராகிய மனிதன் ஐயாவை ஆசீர்வதிங்க என்று சொல்லி உமது பாத்தலை கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடியும் வரை அவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்கள் சுவாமி என்று சொல்கிறோம். மேலும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தை தைரியமாக செய்கின்ற லெஸ்லி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவருடைய உறவினர்களையும் அவரோடு கைகோத்து நிற்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் நீரே ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடியும் வரை அவர் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரு விதமான தடைகள் வராதபடி சுவாமி பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி போது பாத்திர கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. எங்களுடைய பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ செல்வாக்கினாலேயோ இந்த காரியங்களை செய்ய இயலாதென்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நீங்கள் பெருகுணமாக நாங்கள் ஒரு காலை பிடித்து கொள்ளும் படியாக அவரையும் ஆசீர்வதிங்க என்று சொல்வதோடு, இன்றைய நாளிலும் வழிநடத்துகிற சகோதரியை ஆண்டவரை உமது கரங்களிலே தருகிறோம். தைரியமாக சுவாமி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் உந்துதனாலே ஆண்டவரே உமது பிரசனத்திலே ஆரம்பம் முதல் முடியும் வரை சகோதரியை மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உமது பாத்திர கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. அரியணையும் ஆண்டவரே, இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடியும் வரை முடித்துக் கொள்ள என்னையும் ஆண்டவரே உமது நிழலிலே மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி கெஞ்சி கேட்கின்றேன். அதாவது என்னுடைய செய்தி இன்றைக்கு ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைக்கிறாய் என்கின்ற தலையங்கத்திலேயே இன்றைக்கு நான் பேச ஆரம்பிக்கின்றேன். பரிசுத்த ஆவியானவர் அடியானை பலப்படுத்துவாராக. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் இயங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிற வரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சங்கீதம் 42:11 வாசிக்கின்றோம். சங்கீதம் 42:11. கலக்கங்களும் துக்கங்களும் எந்த மனுஷனை விட்டு வைப்பதே இல்லை. உள்ளம் கலங்கி தவித்த தாவீது தன் ஆத்மாவோடு கூட தானே சம்பாஷித்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இந்த ஒரு சங்கீதத்தில் 2 முறை என் ஆத்மாவே எனக்குள் ஏன் கலங்குகிறாய், தேங்குகிறாய் என்று வருகிறது. அவருடைய ஆத்ம வியாகுலத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ளலாம். அன்றைக்கு இருந்த எல்லா இஸ்ரவேலரை பார்க்கிலும் தாவீது தைரியம் உள்ளவர் தான். அஞ்சா நெஞ்சத்தான். வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது கூட ஆட்டுக்குட்டிகள் எதிரிட வந்த சிங்கத்தையும் கரடியையும் அடித்து கொன்றவர். கோலியாத்தை கண்டு முழு இஸ்ரவேலரும் போர் வீரர்களும் கலங்கி கொண்டு இருந்த பொழுது கூட அஞ்சா நெஞ்சவனாய் கோலியாத்துக்கு எதிர்கொண்டு போய் வெற்றி சிறந்தார். வெளியரங்கமான விரோதிகள் அவரை கலகம் பண்ண முடியவில்லை. ஆனால் அவருக்கு அந்த இடமான விரோதிகள் இருந்தார்கள், மறைவான விரோதிகள். அவருடைய உள்ளத்தை புண்படுத்துகின்ற சத்துருக்களினுடைய வார்த்தைகள் இருந்தன. தாவீது சொல்லுகிறார், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்திலே சொல்லுகிறபடியினாலே இரவும் பகலும் என்னுடைய கண்ணீரே எனக்கு உணவாயிற்றென்று
சங்கீதம் 42:3 வாசிக்கின்றோம். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளுக்குள்ள உருவாக்குகிறது போல உணர்கிறேன் என்கிறார். சங்கீதம் 42:10 அநேகருக்கு கலங்குகிறார்கள், திகைக்கிறார்கள். ஐயோ, சரியான சிந்தையை சிந்திக்க முடியவில்லையே, இரவும் பகலும் ஒரே பயம் வாட்டுகிறதே, சமாதானத்தை எழுந்து போனேனே, எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லையே என்று துக்கத்தோடு சொல்லுகிறார்கள். கலக்கங்கள் வரும் பொழுது சமாதானம் தன்னாலே ஓடி விடுகின்றது, சந்தோஷம் மறைந்து விடுகிறது, மன அமைதி இருப்பது இல்லை. கொந்தளிக்கும் கடலை போல உள்ளம் குமுறி கொண்டே இருக்கிறது. உலக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உற்சாகம் இல்லை. சரி, கலக்கத்தை கொண்டு வருகின்ற காரணங்கள் என்ன? சமாதானத்தை கெடுக்கும் காரியங்கள் என்ன என்பதை தியானிப்போம். முதலாவதாக பாவம். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எசாயா 57:21 பாவமும் துன்பமும் அக்கிரமும் சமாதானத்தை கெடுத்து மனசாட்சியை வாதிக்க செய்கின்றது. உள்ளத்திலே கலக்கம் வந்து வாட்டுகிறது. பாவ பிரிவினைகளினாலே ஒரு மனுஷனுடைய மனசாட்சி வாதிட்டு அவனுடைய உள்ளமே அவனை குற்றவாளியாக தீர்ப்பதுதான் கொடூரத்தின் கொடூரமாகும். தாவீது பார்சேபாளத்திலே பாவம் செய்த பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அதை உணர்த்தினார். அந்த வார்த்தை தாவீதுடைய உள்ளத்தை கலங்க செய்தது. என் மீறுதல்களினாலே நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், பொல்லாங்கானதை நடப்பித்தேன். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும் என்று கதறி அழுதார் என்று சங்கீதம் 51:3 4 11 வேதாகமத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. வேதம் சொல்கிறது, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்தே பிடிக்கும் என்று நிச்சயமாக அறியுங்கள் என்று எண்ணாகமம் 32:23 வாசிக்கின்றோம். பாவிகளை ஈவினை தொடரும். நீதிமொழிகள் 13:21 துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும், தன் பாவங்களை கயிற்றினாலே கட்டப்படுவான் என்பதை நீதிமொழிகள் 5:22 வாசிக்கின்றோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான் என்பதையும் நீதிமொழிகள் 28:13 வாசிக்கின்றோம். ஒரு நாள் பாவியாக ஒரு ஸ்ரீ மனசாட்சியிலே குத்தப்படவளாக பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று விரும்பி கர்த்தருடைய பாதங்களை கண்ணீரினாலே நனைத்தாள். அவளுடைய செய்கை கர்த்தருடைய உள்ளத்தை தொட்டது. மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோட போ என்றார் என்று லூக்கா 7:37 37 இருந்து 50 வரைக்கும் வாசிக்கின்றோம். லூக் 7:37 இருந்து 50 வரைக்கும். தேவ பிள்ளையிலே, இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக அதிகாரம் உடையவராய் இருந்த போதிலும் தம்முடைய சரீரத்திலே உங்களுடைய பாவங்களை சிலுவையிலே வந்து இருக்கிறார் என்பதை நாங்கள் 1 பேர் 2:24 வாசிக்கின்றோம். ஆம், அவர்தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி என்பதையும் யோவான் 1:29 வாசிக்கின்றோம். நீங்கள் உங்கள் பாவங்களை மனஸ்தாபத்தோடு அறிக்கையிடும் பொழுது உங்கள் பாவங்கள்
இரத்தாம்பரத்தை போல சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக மாறும். அப்பொழுது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அவர் உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டு அகற்றி விடுகிறார் என்று சங்கீதம் 103வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்பொழுது எல்லா கலக்கங்களும் நீங்கி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய உள்ளத்தை நிரப்பும் என்பதை நாங்கள் பிலிப்பியர் 4வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே வாசிக்கக்கூடியதாக வேதம் அமைந்திருக்கின்றது. இரண்டாவதாக வியாதி சமாதானத்தை கெடுத்து கலக்கத்தையும் திகைப்பையும் கொண்டு வருகின்ற இன்னொரு கொடிய வல்லமை வியாதியாகவே இருக்கிறது. சிலருக்கு கர்த்தர் என்ற பெயரை கேட்ட உடனேயே உள்ளங்கலங்கி திகைக்க ஆரம்பிக்கின்றது. வியாதி கொடூரமானது. சில வியாதிகள் சரீரத்திலே தாங்க உண்ணா வேதனைகளையும் வலியையும் கொண்டு வந்து சரீரத்தை பாதிக்கும். அநேகருக்கு வியாதி மரண பயத்தை கொண்டு வரும். சமாதானத்தை கெடுத்து திகைக்கும்படியாக கூட செய்யும். 12 வருடமாக பெரும்பாடுபட்டுள்ள ஒரு ஸ்திரீ தன் ஆசைகளை எல்லாம் வைத்தியனுக்கு கொடுத்து திரவளித்த பொழுது கூட அவளுக்கு சுகம் கிடைக்க இல்லை. அவள் ஒரு நாள் அவள் விசுவாசத்தோடு இயேசுவோடு வந்து அவரது வஸ்திரத்தை தொட்டாள். என்ன அற்புதம்! உடனடியாக அவருடைய உதிர ஊரல் நின்று அற்புதத்தை சுகத்தை பெற்றுக் கொண்டாள். என்ன அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். லூக்கா 8வது அதிகாரம் 48வது வசனத்திலே இயேசு சரீரத்தில் சுகத்தையும் உள்ளத்தில் சமாதானத்தையும் கொடுக்கிறார். ஆவி ஆத்மா சரீரத்திலே பூரண சமாதானம் வரும் பொழுது கலக்கங்களும் பயங்களும் ஓடி போய் விடுகின்றன. இது போன்று இன்னொரு சம்பவத்தையும் எசாயா 38வது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். அதாவது எசேக்கியா ராஜா மிகவும் வியாதிப்பட்ட பொழுது கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நல்லதுமானதுகளையே செய்தேன் என்பதை நினைத்திரலும் என்று விண்ணப்பம் பண்ணினார். எசேக்கியா மிகவும் அழுதார். எசாயா 38:1-2-3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தர் அவருடைய கண்ணீரை கண்டார். அவனுடைய ஆயுசிலே 15 ஆண்டுகளை நீடித்து அவனுக்கு கொடுத்தார். உள்ளத்தின் கலக்கம் மாறியது, சமாதானம் வந்தது. கர்த்தர் ஏன் சுகமளிக்கிறார் தெரியுமா? ஏன் வியாதியை நீக்கி ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறார்? காரணம், வியாதி கொடூரமானது என்பதை அவர் அறிந்து அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 8:17 நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகின்றோம் என்பதை எசாயா 53:5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 3வதாக பிசாசு. பிசாசானவன் சமாதானத்தை இழக்க செய்து கலக்கங்களையும் பயங்களையும் உள்ளத்திலே கொண்டு வருகின்றான். அநேகரை ஆட்கொண்டு அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகின்றான். சிலரை பைத்தியமாக்கி மனநோய் உள்ளவர்களாக தடுமாறவும் செய்கின்றான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் அவனுக்கு பயப்படவோ கலங்கவோ வேண்டியது அவசியமே இல்லை. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய பட்சத்திலே இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சத்துருவாக்கிய பிசாசை தோற்கடித்து அவனுடைய தலையை நசுக்கி அவன் மேல் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார். ஆகவே விசுவாசத்திலே உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று நாங்கள் 1 பேதுரு 5:9வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்பதையும் வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே. வேலைகளிலே சத்துரு
மனுஷர் மூலமாக உங்களை விரோதமான கலக்கங்களை கொண்டு வர கூடும். குட்டிக்கார கணவர், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், வன் கண்ணனாக பகைக்கும் மேலதிகாரிகள் உங்களை கலங்க செய்யலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் வலது கரத்தை பிடித்து உங்களை கலக்கம் பண்ணுகிறவனை எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் கூட தனக்கேற்ற ஆக்கினையை அவன் அடைவான் என்று கூறுகிறார். கலாத்தியர் 5:10. அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படியாக தேவனுடைய சர்வ ஆயுதங்களையும் தரித்து கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலே, சதா காலமும் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை உங்களுடைய கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று ரோமர் 16:20 வாசிக்கின்றோம். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி யுத்தம் செய்ய வேண்டுமே என்றால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நல்ல மனசாட்சி உள்ளவர்களாக உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். பிசாசுக்கு எதிர்க்கு நிற்கும் பொருட்டு விசுவாசத்தின் உறுதி, கீழ்ப்படிதல், தேவனுடைய சர்வ ஆயுதங்களையும் உங்களுக்கு தேவை. நிச்சயமாகவே கலகங்களும் திகில்களும் நீங்கி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று கொள்வீர்கள். 4வதாக, அறிவிலே குழப்பம். கவனியுங்கள், அறிவிலே குழப்பம். அநேகர் அதிக படிப்பினாலும் வேதத்துக்கு விரோதமான சிந்தனைகளினாலும் பிரமாணங்களை கொண்டு இருக்கிறபடியினாலே உலகத்தாய் கர்த்தர் சிருஷ்டிக்க இல்லை, தானாகவே உண்டாகிவிட்டது என்ற எண்ணங்கள் மூலமாக குழப்பமடைந்து விடுகிறார்கள். தேவனை தூக்காததினாலே அவர்களுடைய உள்ளம் இருளடைந்து கேடான சிந்தனைகளை சிக்கிக் கொள்கிறார்கள். இவர்கள் கேள்வி கேட்டு விடையை கண்டுபிடிக்காமலே கடந்து போவார்கள். தங்களுடைய சுய அறிவினாலே சிருஷ்டிப்பு கர்த்தரினுடைய சிந்தனை அறிந்திட முயல்கின்றார்கள். பூமியை பார்க்கணும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிறேன் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கணும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று எசையா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 55வது அதிகாரத்திலே 9வது வசனம் தெளிவாக எங்களுக்கு கூறுகிறது. புத்தி அறிவை என்பது கல்வி அறிவிலே இருந்து மட்டுமல்ல, பல்வேறு சூழ்நிலைகளிலும் நண்பர்களிடமிருந்து கூட பழக்க வழக்கங்களாக உண்டாகின்றது. இதனால பல வேலைகளில் அவனுடைய உள்ளம் கலங்குகிறது. உதாரணமாக, ஒரு வியாபாரி தன்னிடம் இருந்து ஏராளமான சரக்குகளை விலை திடீரென்று சரிந்து இறங்கி விட்டது அறிந்தவுடனே வரப்போகின்ற நஷ்டத்தை குறித்து கலங்குகின்றான். எவ்வளவுக்கு அவ்வளவு சிந்திக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய உள்ளம் திகைக்கவே ஆரம்பித்து விடுகிறதானால், நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு அவரை துதிக்க ஆரம்பித்து விடுங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய சிந்தனையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்ளும் என்பதை நாங்கள் பிலிப்பியர் 4வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அது உயிருள்ள வசனம். இஸ்ரவேல் ராஜா பஞ்சத்தின் கொடுமையை குறித்து அறிவினாலே கலங்குகின்றான் என்பதை நாங்கள் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்திலே 25 30வது வசனம் வரைக்கும் வாசிக்கின்றோம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 25 30வது வசனம் வரைக்கும். ஆனால் எலியா தீர்க்கதரிசியா கர்த்தரோடு இருந்தபடியினாலே ராஜாவை தேற்றினான். அப்பொழுது கர்த்தர் ஒரு யுத்த ரத்தத்தின் இறைச்சலை கர்த்தர்கள் கேட்கும்படியாக செய்தார் என்று 2 ராஜாக்கள் 7:6 வாசிக்கிறோம். அதன் நிமித்தமாக அவர்கள் தங்களுடைய பொருள்களை விட்டு ஓடினார்கள். கர்த்தர் செய்த அற்புதத்தினாலே ஒரே நாளிலே பஞ்சத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அறிவினால் உண்டாகின்ற கலக்கமும் செய்தியினாலே உண்டாகின்ற கலக்கமும் மேற்கொள்வது இல்லை. தேவ சமாதானம் அவருடைய இருதயத்தையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும்.
ஐந்தாவது தனிமை. தனிமையானது வேதனையின் இருப்பிடமாகவும் இயேசுவற்ற தனிமையே சாத்தானின் தொழிற்சாலை, சாத்தானுடைய ஃபேக்டரி. தனிமையாக இருப்பவர்களை சோதிக்கும்படியாக சாத்தான் நெருங்கிக்கிட்டே வருகின்றான். ஆவிக்குரிய தனிமையிலே வாடுகிறவர்களை பார்க்கும் பொழுது சாத்தானுக்கு ஒரே கொண்டாட்டம். தனிமையிலே கலக்கம். சீடர்களை விட்டு வைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பிறகு கூட சீடர்கள் தனிமையாக வாடினார்கள். யூதர்கள் நமக்கு என்ன தீங்கு செய்வார்களோ என்று கலங்கிக் கொண்டே இருந்தார்கள். பயம் அவர்களை பிடித்துக் கொண்டபடியினாலே அறை கதவுகளை எல்லாம் பூட்டி கொண்டு உள்ளே இருந்தார்கள். கர்த்தரோ அறை பூட்டப்பட்டிருந்த பொழுதிலும் கூட உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம். என்ன வார்த்தை வாயிலிருந்து வருது? முதல்ல உங்களுக்கு சமாதானம் என்று கூறும் பொழுது கலக்கமும் பயமும் பறந்து ஓடி போகின்றது என்பதை நாங்கள் யோவான் 20:19 வாசிக்கின்றோம். ஓடி போகும். உங்களுக்கு சமாதானம். என்னுடைய வார்த்தைகளை நாங்கள், என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற ஆமீன் வேண்டும். மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று கண்ட ஆண்டவர் ஏற்ற வாழ்க்கை துணைவியை அமைத்து கொடுத்தார். மட்டுமல்ல, தனிமையாக இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யவே தன்னுடைய இனிமையான பிரசன்னத்தையும் தந்தருளுகிறார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரிது! யாக்கோபு தனிமையான ஒரு பிரயாணத்துக்கு போகின்ற பொழுது வேளையில அவனுடைய உள்ளம் கலங்கினது. ஆகவே யாக்கோப்பின் கலக்கத்தையும் பயத்தையும் நீக்குவதற்காக கர்த்தர் தன்னுடைய தூதர்களையும் சேனைகளையும் அனுப்பி வைத்தார். யாக்கோப்பு அவர்களை கண்ட பொழுது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்கினாயிம் என்று பெயரிட்டார் என்று ஆதியாகமம் 32வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆதியாகமம் 32:22. பிரச்சனைகளினாலும் போராட்டங்களினாலும் உள்ளம் உடைந்தவர்களை குணமாக்குவதற்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பிறந்தார் என்பதை லூக்கா 4வது அதிகாரம் 8வது வசனத்திலேயும் எசாயா 61:1 வாசிக்கின்றோம். இப்பொழுது தனிமையை உணர்வினால் உங்களுடைய உள்ளம் உடைந்து போகிறதோ அப்பெல்லாம் இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருடைய பிரசனத்தை நோக்கி கூப்பிடுங்கள், ஜெபியுங்கள். அப்பொழுது கலக்கங்கள் மாறி தெய்வீக சமாதானம் உங்களுடைய உள்ளத்திலே ஏற்படும். ராஜா சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கின்றேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதம் 121வது அதிகாரத்திலே 1-2வது வசனத்திலே வேதமப்பணமாக கூறுகிறது. சங்கீதம் 121:1-2. இதே அவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று யோவான் 14:27 சொல்லுகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 30:11 மாற்றுவார். என் புலம்பலையும் ஆனந்த களிப்பாக மாற பண்ணீர். என் மகிமை அமராது இருந்தாலும் என்னுடைய கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் தெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சினாலும் கட்டினாலும் என்னை இடை கட்டினீர் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே கர்த்தரோடு இருக்கிறோம், எல்லாம் நிறைவாக இருக்கிறது என்று திருப்தியாக வாழுகிறோம். திடீரென்று எங்கிருந்தோ வருகின்ற ஒரு பயங்கரமான புயல், சுனாமி, அவைகள் இப்படிப்பட்ட பயங்கரமான வாழ்வை பலர் அனுபவிக்கும்படியாக செய்ததை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம், கேள்விப்படுகின்றோம். இதுதான் உலக வாழ்வு. ஆனால் இப்படிப்பட்ட உலக திகைப்பு ஆபத்து இல்லாமல் மத்தியிலே ஆண்டவர் அந்த பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி நமக்கு ஆனந்த களிப்பை உண்டாக வல்லவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எசாயா 35:10வது வசனத்தில் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பம் என்பதை நாங்கள் 3 யோவான்
3 யோவான் 2வது வசனத்திலே வாசிக்கின்றோமாம், உங்கள் புலம்பலையும் இதே ஆவியானவர் தம்முடைய வல்லமையினாலே தலையாக மாற்றுவார். ஆனந்த களிப்பு உங்களுடைய வாழ்க்கையை, உள்ளத்தை நிரப்பும்படியாக அருள் புரிவார் என்பதை நாங்கள் சங்கீதம் 92:4வது வசனத்திலே வாசிக்கின்றோம் என்று சொல்லி என்னுடைய செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்பின் தெய்வமே, நீர் மகத்துவர். எங்களுடைய புலம்பலை, கவலையை, தூக்கத்தை, கண்ணீரை, கதரை, வேதனையை அறிந்திருக்கின்ற தேவன் நீங்க. எங்கள் துக்கத்தை மாற்ற ஒருவரால் முடியாது, ஆனால் உம்மாலே ஆகாதது ஒன்றுமே இல்லை சுவாமி. நாங்கள் விசுவாசிக்கின்றோம். எங்கள் வாழ்விலே உங்களுடைய மகிமையை காணும்படி இன்று எங்களுக்கு அருள் வந்தமைக்காக தோத்திரம் செய்கின்றோம். எங்கள் வாழ்விலே எத்தனை இடர்கள் வந்தாலும் உம்முடைய வேத வசனங்களின்படி நாங்கள் உங்களுக்குள் சமாதானத்தோடு என்றும் நிலைத்திருக்கவும் நீரே எங்களுக்கு பலன் தாரும் சுவாமி, கிருபை தாரும். இன்று முதல் நீதியின் வழியிலே நடக்க எங்களை அனுதினமும் கரம் பிடித்து நடாத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென் என்று சொல்வதோடு சங்கம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி ஊடமாக இந்த செய்திகளின் சத்தத்தின் ஒளியை கேட்கிறவர்களுக்கும் சுவாமி நீரே தெய்வமாக இருந்து அவருடைய கலக்கத்தையும் ஆண்டவரை தீர்வுகளையும் சுவாமி சந்தோஷமாக ஆனந்த களிப்பாக மாற்றுங்கள் என்று கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. அவர்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக சுவாமி ஆவியின் அபிஷேகத்தினாலே அவர்களை முற்றிலுமாக மாற்றி சுவாமி உமது தெய்வீக சாயலை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதுனால் உமக்கு தோசனம் செய்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இருளில் இருக்கிறவர்கள் ஆண்டவரை இந்த வெளிச்சத்துக்குள் வரும்படியாக நீரே அவர்களுக்கு அருள் தருகிறபடியினாலே உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்களையும் சுவாமி இந்த நித்திய வெளிச்சத்துக்குள் கொண்டு வரும் தேவனே என்று உமது வாதத்திலே கெஞ்சி நிற்கின்றோம். என்னுடைய ஜெபத்தை ஆண்டவரே கேட்டதற்காக பிதாவே தோத்திரம், ஆமேன் என்று சொல்வதோடு ஒரு சிறிய பாடலை பாடி என்னுடைய செய்தியை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதாவது, கலங்காதே மகனே, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, முடி உனக்காக, ரத்தமெல்லாம் உனக்காக, பாவங்களை அறிக்கையிலே பரிசுத்தமாகிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார், கரம் விரித்து அழைக்கின்றார். கண்ணீரோடு ஓடிவா, நீ கண்ணீரோடு ஓடிவா. காலமெல்லாம் உடனிருந்தே கரம் பிடித்து நடத்தி செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போல் காத்திடுவார், உன்னை கண்மணி போல் காத்திடுவார். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேல் உள்ள பட்டணம் தம்பியே, மறைவாக இராதே, நீ
உள்ளங்கையில் ஏந்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர். கர்த்தர் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் கலங்க வேண்டிய தேவையே இல்லை என்று சொல்லி, இந்த சிறிய பாடலிலே உள்ள காரியங்கள் என்னுடைய செய்தியின் மூலமாக உங்களுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணியிருந்தேன் என்று சொல்லி, மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அம்மா ஐயா. ஆமீன். ஆமேன் ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள். எங்களுக்கு வெறும் விடுதலையை பற்றி நன்றாக அந்த வார்த்தையின் மூலமாக கேட்டு கொண்டிருக்கும் நேயர்களுக்கு அந்த விடுதலையை கொண்டு வருவதற்காக நன்றாக ஜெபித்தீர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அதை நான் சுருக்கமாக ஒரு 2 வார்த்தைகளை ஆங்கிலத்திலே சொல்லிவிடுகிறேன்.